வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரயில்வே துறை சம்பந்தமான திருச்சி மாநகர் மக்களின் நீண்டகால கோரிக்கை, கிட்டத்தட்ட சில கோரிக்கைகள் பொறுத்திருக்கு 10 வருஷம், சில கோரிக்கைகள் 15 வருஷ கோரிக்கைகள், சில முக்கியமான கோரிக்கைகள் சம்பந்தமாக நான் இந்த கடந்த ஒரு வருடத்தில் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பலமுறை ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து நம்முடைய சதர்ன் ரயில்வே ஜிஎம் பொதுமேலாளர் அவர்களை சந்தித்தது, ப்ளஸ் இங்கே நம்முடைய திருச்சி கோட்ட மேலாளர் அவர் சந்தித்தது. அதன் விளைவாக நான் கொடுத்த அந்த பல கோரிக்கைகள், திருச்சி மாநகர் மக்களின் கோரிக்கைகளில் சில முக்கிய கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதுக்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற இருக்கின்றன. சில இடத்துல வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இது சம்பந்தமாக இன்னைக்கு கள ஆய்வு, இதில் ரயில்வே துறை திருச்சி கோட்டத்தை சார்ந்த ரயில்வே துறை அதிகாரிகள் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் முதல்ல நாங்கள் போன இடம் வந்து நம்ம சஞ்சீவி நகரில் எல்சி 317 லெவல் கிராசிங் 317 அங்கே வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜ், இது பல வருஷ கோரிக்கைகள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் போகிறது, காலை நேரத்துலையும் மாலை நேரங்கள்லையும் அலுவலகங்களுக்கு போகிறவங்களுக்கு மிக சிரமங்கள் ஏற்பட்டு அங்கே போக்குவரத்து நெரிசல்கள், விபத்துகள் நிறைய தொடர்ந்து ஏற்படுறது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த கோரிக்கைகள் கேட்டிருந்தாங்க. அங்கே ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் அது சாங்ஷன் ஆகி அது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்னென்னா, அங்கே போன இடம் அங்கே போயிருக்கும் போது அந்த பணிகளை மேற்பார்வையிடக்கான போகும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பக்கத்தில் இன்னொரு ஒரு லெவல் கிராசிங் இருந்தது. பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற பகுதி மக்கள், குறிப்பாக அங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் சார்ந்த அவங்க வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்கன்னா, இந்த லெவல் கிராசிங்கில் நிறைய இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்க, அதனால் இங்கே எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சுரங்கப்பாதை ஏற்படுத்தி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துலேயே அங்கே கூட ஒரு அதிகாரி வந்து ரயில்வே துறை அதிகாரி வந்துருந்தா அவர்கிட்ட பேசிட்டு அன்றைக்கி மத்தியானமே நம்ம திருச்சி கோட்டை மேலாளர் அவரை சந்தித்து, சார் நீங்கள் வந்து இங்கே ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இங்கே இந்த இடத்துல போடுறீங்க, எல்சி 317 போடுறீங்க, அப்போ மேண்டேட்ரியாக அது பக்கத்துலேயே நீங்கள் சப்வே ஒன்று போடணும். நீங்கள் அப்படி அந்த சப்வே வந்து நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் அங்கே பதில் நீங்கள் இந்த இடத்துல போட்டுட்டீங்கன்னா ஸோ ஒரே இதில் நம்ம 2 இது முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோரிக்கை வச்சு அப்போயும் அங்கே ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதப்போ அப்போ கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இன்றைக்கி அந்த ஸ்பாட் விசிட் போகும்போது சஞ்சீவ் நகரில் அங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்கள் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த சப்வே பொறுத்த வரைக்கும் 2த்துக்கு நடுவில் ஒரு அந்த ஏற்கனவே எங்கள் மக்கள் கேட்ட அந்த இடத்துலேருந்து அங்கே ஆக்சஸ் கொடுத்து இந்த இதில் முடிகிற மாதிரி. ஸோ அது சாத்தியக்கூறுகள் இருக்குது. ப்ளஸ் எங்கன்னா அங்கே வேறு வீடுகளும் எதுவுமே கிடையாது. அங்கே மாநகராட்சி சம்மந்தப்பட்ட ஒரு கால்வாய் சாக்கடை மாத்திரம் போகுது. அது மாத்திரம் நீங்கள் கார்பரேஷன்கிட்ட சொல்லி நீங்கள் மாநகராட்சி சொல்லி நீங்கள் அதை கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த சப்வேயும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை ரயில்வே துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது முதல் பணி, இன்னைக்கு காலையில் முதல் பணி. அதுக்கு அப்புறம் 2வது பொறுத்த வரைக்கும் மேலே குமரேசபுரம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட 15 வருஷ கோரிக்கை. அங்கே ரயில்வே மேம்பாலம் கேட்டு ஒரு கோரிக்கை இருந்தது. அங்கே என்னென்னா, அந்த ரயில்வே மேம்பாலம் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ இருக்கிற சாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வளைவாக இருக்கும்போது அங்கே வீடுகள் நிறைய இருக்கிறதுனால நிறைய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்தது. நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறதுனால இது பல வருஷ கோரிக்கை. குறிப்பாக காலையிலும் மாலை நேரங்கள்லையும் அங்கேயும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக அது பிஹெச்சி போகிறதுக்கு வந்து அந்த பாதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு தேவைப்பட்டதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து ஒரு 100 அடி தள்ளி வந்து அங்கே ரயில்வே மேம்பாலத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. பட் இனி அதுக்கு அப்ரூவல் ஆகலை. அதுக்கு வந்து ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் மாதிரி ஒரு டிராயிங் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் பேசி செஞ்சு அது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இப்போ டிபிஆர் போகணும். பட் அட்லீஸ்ட் இட் இஸ் பாசிபிள்ங்கிறத இன்றைக்கி ரயில்வே துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்து அமைச்சர்கிட்ட கொண்டு போய் அதுக்குண்டான ஒப்புதல் வாங்கணும். அது மாத்திரம் கிடையாது, ரயில்வே துறை மாத்திரம் கிடையாது. இங்கே என்னென்னா, அந்த ரயில்வே தண்டவாளத்து மேலே மேம்பாலம் வந்துடும். ஆனால் இரு பகுதியிலையும் பொறுத்த வரைக்கும் அங்கே சாலை அங்கே இருக்கிற இடத்துல வந்து நம்ம மேம்பாலம் கொண்டு வரதுனால நம்ம மாநில அரசு அந்த நிறைய நிதி மாநில அரசு அங்கே சில துறைகளுடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு,
அங்கே இருக்கிற நம்ம யூனியன் ரோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஒப்புதலை நம்ம தேவைப்படுது. ஸோ ரொம்ப இனிய சவாலான விஷயம் தான். இருந்தாலும் ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணி முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப். அது இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் போனது வந்து நம்ம மஞ்சத்திடலாம் மேற்கண்டார் கோட்டை அங்கே போயிருந்தாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும்னா நீண்ட கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதாக இருந்த ஒரு ரயில்வே மேம்பால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அங்கே பணிகள் வந்து அடுத்து சில மாதங்கள் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு மத்தியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே மெமு ஷெட் ஒன்று வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ ரயில்வேஸ் மெமு ஷெட் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த மெமு ஷெட் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய குடியிருப்பு, ரயில்வே குடியிருப்புகளே நிறைய இருக்கு. ப்ளஸ் ஜனங்க நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கிறதுனால அந்த மெமு ஷெட் வந்துட்டோன்னா அப்போ நம்ம பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நாங்கள் அந்த பாதையை யூஸ் பண்ண முடியாது, எப்படி நாங்கள் போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு நாளிதழ்கள்லையும் உங்கள் டிவி சேனலில் அப்போ ஒரு செய்தியை வந்திருந்தது. எப்படி கூட ஜனங்களும் அங்கே போராட்டம்லாம் பண்ணாங்க. இப்போ என்னன்னா அங்கே ஒரு சப்வே நாம் கேட்டிருந்தேன். நான் வந்து அன்றைக்கி அவர் நம்முடைய கோட்டை மேலாளர்கிட்ட சொல்லி மேலே அமைச்சர்கிட்டையும் சொல்லி இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை, நீங்கள் மெமு ஷெட் கட்டுறது நல்ல வரவேற்கத்தக்கது தான். ஆனால் வந்து பல ஆண்டு காலமாக இன்றைக்கி அந்த பகுதி மக்கள் குறிப்பாக ரயில்வே தொழிலாளர் குடும்பங்களே நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதை மூட முடியாது. மாற்றுப்பாதை எங்களுக்கு ஏதோ ஒன்று இதில் நீங்கள் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னதுனால அங்கே சப்வே ஒன்று அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த சப்வே பொறுத்த வரைக்கும்னா கொஞ்சம் அந்த உயரமும் பொறுத்த வரைக்கும் அகலமும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறுகலாக இருந்தது. இனிஷியலாக அவங்க கொடுத்தது வந்து 4.5 மீட்டர் அகலமும் 3.5 மீட்டர் வந்து உயரமும் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ்னாச்சும் உள்ளே போகணும், இருவழி பாதை இருக்குன்னு சொல்லிட்டு 7.5 மீட்டர் அகலமும் உங்களுக்கு ஒரு 5.5 மீட்டர் உயரமும் நான் கேட்டிருந்தேன். பட் அது முடியாதுன்னு சொல்லி ரெண்டுத்துக்கு மத்தியில் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 5.5 மீட்டர் அகலம், உயரம் வந்து 3.66 மீட்டர்ஸ் உயரம்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போல இருவழிலையும் வாகனங்கள் போகிற மாதிரி இப்போ அதுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த சப்வே பொறுத்த வரைக்கும் வேலை இப்போயே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போயே ஆரம்பித்து என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேயே, ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் மேக்ஸிமம்குள்ளே அந்த சப்வே நாங்கள் முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு இதுனா ரயில்வே துறை அதிகாரிகிட்ட நான் கேட்டிருந்தேன், நான் நீங்கள் தயவு செய்து அந்த சப்வே போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ட்ராக் ஒர்க்கை போட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சும்மா 100 பேர் கிடையாது, பலாயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியை அந்த பாதையை யூஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு இடையூறாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. செப்டம்பருக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக அந்த சப்வே ஒர்க்கு முடிச்சிருவோம். முடிச்சுட்டு தான் அந்த மேம்பாலம், அதே இடத்துல மேம்பாலம் வருது. அந்த மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அதுவே கிட்டத்தட்ட 10 வருஷம் கோரிக்கை இருந்தது. அதில் என்னென்னா ரயில்வே துறைக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கும் ஒரு இடம் ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்தது. அதுவுமே இன்றைக்கி பேசி முடிச்சு அந்த மேம்பாலம் வர்றதுக்கு உண்டான சாத்தியப்பொருள் எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் அதுவும் அப்ரூவல் ஆகிருக்கு. கடைசி என்னென்னா அந்த மெமு ஷெட் இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம வந்தே பாரத் மெட்ரோ ட்ரெயின்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பழுதுபட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஒரு 300 கோடி ரூபாய் செலவில் வந்து ரயில்வே துறை வந்து ஒரு ப்ரொப்போசல் தான் ஒரு ப்ரொப்போசலில் கொடுத்துருந்தாங்க. அது இனி அதுக்கு ஒப்புதல் வரல, சாங்ஷன் வரல. அதுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரயில்வே துறை அமைச்சர்கிட்டையும் நான் கோரிக்கை கொடுத்துருக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து அதை நிறைவேற்றணும். போர்டுக்கு போயிருக்குது, கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும். அது வர்றதுனால என்னென்னா ஏற்கனவே வந்தே பாரத் உங்களுக்கு தெரியும், நமக்கு திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய தென் மாவட்டங்களுக்கு பொறுத்து நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. இங்கே திருச்சியில் அந்த ஒர்க் ஷாப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய அந்த வந்தே பாரத் பழுது பார்க்குற அந்த ஒர்க் ஷாப் வந்துச்சுன்னா கூடுதல் வந்தே பாரத் ட்ரெயின்கள் நம்ம திருச்சி வழியில் போகிறோம். இங்கேருந்தும் நிறைய ட்ரெயினில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒர்க் ஷாப் இருக்கிறதுனால சொல்கிறேன்னா கூடுதல் நமக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயின் நமக்கு திருச்சிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா 300 கோடி ரூபாயில் வந்து முதலீடு வரும்போது இங்கே வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாகிறதுக்கு நிறைய நம்ம வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர்கிட்டையும் நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன். நான் அடுத்து நான் டெல்லிக்கு போகும்போது மறுபடியும் அதை நினைவூட்டுறது, அது சம்மந்தமான இன்றைய நிலை என்ன, ரயில்வே துறை அதிகாரிகள் கேட்டிருக்கிறேன். அதுக்குடைய மற்ற விவரங்கள் கொடுங்க, நான் அமைச்சர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இது இன்றைய அதே வந்து உங்களுக்கு தெரியும், மாரிஸ் பாலம் தெரியும் உங்களுக்கு, அது கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அது அப்படியே கிடப்பில் இருந்தது. முதல் டிஷா மீட்டிங் வரைக்கும் 3 மீட்டிங் நடத்தியிருக்கோம் நம்ம என் தலைமையில். முதல் டிஷா மீட்டிங்கில் வந்து நான் இப்போ கோரிக்கை வச்சதுனால அந்த மாரிஸ் பாலம் பொறுத்த வரைக்கும் அது நீண்ட காலமாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் அகற்றின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சதன் ரயில்வே GM அவர்கிட்டயே நான் ப்ரொபோசல் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி இங்கே ரொம்ப நாளாக இருக்குது, நீங்கள் ரயில்வே துறை பண்ணி முடிக்காதனால அந்த பழைய பாலத்தை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணாதனால அந்த ஒர்க்கே அப்படி நிற்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஜூனுக்குள்ளே நாங்கள் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. நம்ம கோட்டை மேலாளர், திருச்சி கோட்டை மேலாளர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, ஜூனுக்குள்ளே பண்ணிடுவோன்னு. உங்களுக்கு தெரியும், சென்ற மே 13ஆம் தேதி நினைக்கிறேன் அந்த பணி அன்றைக்கி டிஸ்மேண்டில் பண்ணி முடிச்சுதான் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்திருந்தது. இப்போ அந்த இடத்துல போய் பார்த்துருந்தோம். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ரயில்வே துறை சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு டிசம்பர் ஜனவரி 2026 அவங்க ரயில்வே துறை சார்பாக அதை முடிச்சிருவாங்க.
அவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் அதை இணைக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் அவங்க இது பண்ணிடுவோம். அவங்ககிட்டயே நான் கேட்டேன், அவங்க முடிச்சதுலேருந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பழைய அந்த மாரிஸ் மேம்பாலம் இது பொறுத்த வரைக்கும் அங்கே புதிய மேம்பாலம் உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு பொறுத்து என்னுடைய அனுமானம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பொறுத்து படி உங்களுக்கு February, March, April, May, June 2026 அது பயன்பாட்டுக்கு வருங்கிறது. நான் அவங்ககிட்ட ரயில்வே துறைக்கிட்டேயும் சரி நம்முடைய நெடுஞ்சாலைத்துறைக்கிட்ட 2 பேருக்கிட்டையும் நான் அந்த ஷெடியூல் ஆஃப் ஒர்க்கு கேட்டிருக்கிறேன். அவங்க ஷெடியூல் ஆஃப் ஒர்க் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க பைல் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து எந்தெந்த ஸ்டேஜில் எது முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அடுத்த செப்டம்பர், அக்டோபரில் மழை காலம் வந்துடும். அதையும் நீங்கள் சொல்லி சேர்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த மழை காலத்தில் எப்படி 1 மாதம் வேலை தடைப்படும். அன்றைக்கி நான் மறுபடியும் டிசம்பரில் கேட்கும்போது சார் மான்சூன் சார் அதனால் எங்களுக்கு தடைப்படும். இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் ஃபேக்ட்ரின் படி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூன் 2026 நம்மளுடைய பழைய மாரிஸ் மேம்பாலம் புதிய மேம்பாலம் அங்கே உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வருங்கிறது அதையும் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். சார் அது ஸ்லோவா நடக்கிறதுக்கு ஃபண்ட் எதுவும் பிரச்சனை எந்ததுக்கு அந்த மேரேஜ் பாலம் ஃபண்டு எதுவும் இஷ்யூஸ் இல்லை. அதாவது என்னன்னா ரயில்வே சைடில் கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சம் ஒர்க்கை வந்து கொஞ்சம் அங்கே காலதாமதம் ஏற்பட்டுருக்கு ரயில்வே துறை சார்பாக. நம்மளுடைய மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சைடு இன்ஃபேக்ட் நீங்களே பார்க்கலாம் 2 சைடில் அந்த ஒரு பண்டெல்லாம் போட்டு அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போட்டுட்டாங்க. நடுவில் அந்த டிராக்குக்கு மேலே இருக்கிற இந்த போர்ஷன் ரயில்வே போர்ஷன் மாத்திரம் தான் இந்த வேலை நடக்குது. இப்போ நான் போயிருக்கும்போது பைலிங் ஒர்க் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தோன்ற இப்போ இனிஷியலாக பைலிங் தான் போட போகிறாங்க அங்கே. ஸோ ஃபண்ட் ரிலேட்டட் எது இஷ்யூஸ் கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா ஆஸ் இட் இஸ் இருக்கிற ஜூன் 2026 வந்து அது பயன்பாட்டுக்கு வந்துடுங்கிறது என்னுடைய இது ஃபண்ட் இஷ்யூஸோ இனி எந்த இஷ்யூஸும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் வேறு எதையும் கேட்டேன், வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது தலை இது இருக்குமா இல்லாத கோஆர்டினேஷன் இஷ்யூ இல்லை எதுவுமே கிடையாது சார். நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்கள் ஜூன் 2026 முடிச்சலாம்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி மற்ற சஞ்சீவி நகர் மேம்பாலம், குமரேசபுரம், இந்த மஞ்சள் இதுக்கும் ஒரு டைம் பவுண்டை மட்டும் அடுத்த முறை எக்ஸாக்ட் தட் இஸ் வை ஐ அம் ஹியர். நான் மெயினாக அந்த ஸ்பாட் விசிட் போகிறதே காரணம் என்னன்னா ஒரு திட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம், அந்த திட்டத்தை அறிவிக்கிறோம், அதுக்கப்புறம் டெண்டர் ப்ராசஸ் விடுறது, அப்புறம் அதுக்கு ஃபண்ட் சேங்ஷன் கொடுக்கறது. இதுக்கு மத்தியில் என்னன்னா வேறு டிபார்ட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கற்கண்டார் கோட்டையில் வந்து அங்கே ஹெச்டி லைன் போகுது, பெரிய டவர் இருக்குது. ஹெச்டி டவரை கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ண தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் தான் அந்த பாலம் வருது. அப்போது நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், எனக்கு ப்ரையராக 1 மந்த் முன்னாடியே எனக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கேன் ரயில்வேஸ்லேருந்து. கண்டிப்பாக நான் அமைச்சர் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்கிட்டே சரி உயர் அதிகாரிகிட்ட பேசிட்டு அது பண்ணேன்னா அது ஒரு டைம். இந்த மாதிரி விஷயங்களை தான் என்ன மாதிரி பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து வி கம் இன் பிளேஸ் ஆக்சுவலி. ஏன்னா உதாரணம் ரயில்வே துறை அதிகாரி வந்து ஒரு மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்டையோ ஒரு மின்சாரத்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது அஃப்கோர்ஸ் அது ஃபைல் பெண்டிங்காக இருக்கலாம், இல்லை நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். எங்களை மாதிரி போன்ற ஆட்கள் போகும்போது அது அழுத்தம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஃபைல் ப்ராசஸ் வந்து இன்னும் குயிக்காக அவங்களுக்கு. அதனால தான் அவங்ககிட்டயே நான் கேட்குறேன், ஏதாவது இன்டர் டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கா சொல்லுங்கள், தயவுசெய்து எங்கிட்ட கொடுங்க, நான் சொல்லுங்கள் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மெயின் வரி தான் எனக்கும். அதனால தான் ஸ்பாட் விசிட்டு போகிறது, அவங்ககிட்டயே ஒரு கமிட்மெண்ட் வாங்குறது. இன்றைக்கி நான் போயிருக்கிற விசிட்டை பொறுத்த வரைக்கும் மினிட்ஸ் போட்டுருவேன். இன்றைக்கி என்ன நடந்தது, காலையிலேருந்து நடந்தது என்ன நடந்தது, யார் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்ரி மந்த் பொறுத்த வரைக்கும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக அது ப்ராக்ரஸை நான் பார்க்க போகிறேன். ஏன் நிற்குது ஃபைல் நிற்குது, ஏன் நீங்கள் சொன்ன ஷெட்யூல் படி அது நடக்கலைங்கிறது. அப்படி பண்ணாதான் நம்ம அட்லீஸ்ட் இந்த 4 வருஷத்துக்குள்ளே நான் முடிக்க முடியும். நான் சொன்ன சில இதெல்லாம் நான் அறிவிச்சதெல்லாம் முடியும். ஏன்னா எனக்கு பயம் சிலதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி 15 வருஷம் ஜிகோனர் முதற்கொண்டும் 15 இயர்ஸ் நடக்கலை. இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு சரி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, என் மூலியமாக வந்திருக்கு, அதிகாரி மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் நிறைய சவால்கள் இருக்குது. இப்போ நான் சொன்னதுலேயே பல சவால்கள் இருக்குது. அதை கோஆர்டினேட் பண்ணுறது செய்கிறது இதுதான் என்னுடைய வேலை இருந்தது. அது எனக்கு அந்த பயம் இருக்குது. சொல்லிட்டோம், முடிக்கணும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துக்கணுங்கிறத நினைக்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட்டே அதுக்காண்டி தான். என்ன ஸ்டேஜ் நான் சொல்கிறத விட இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அங்கே அடுத்த முறை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எங்கிட்ட கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். இந்த திருச்சி கரூர் நேற்று கூட ஒரு ஆடியோ ஆக்சிடென்ட் வந்து ரெசிடென்ஸ் வந்து அதுக்கு ஏதாவது மாற்று வழி எதுவும் இருக்கா? அதாவது திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நம்ம மீட்டில் நம்ம பேசியிருந்தோம். திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லாங் பெண்டிங், ரொம்ப வருஷம் இருக்குது. இன்ஃபேக்ட் நானே அந்த ரோடு இப்போ கோயம்புத்தூருக்கோ ஈரோடுக்கு போகும்போது அந்த சைடு தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப போக்குவரத்து நெரிசல், குறிப்பாக காலை நேரங்கள் மாலை நேரங்கள் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ என்னென்னா அவங்க வந்து அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது அவங்க என்னென்னா ஒரு சேலஞ்ச் முன்னாடி இருந்தது. அதாவது ஒரு சைடு காவேரி, ஒரு சைடு ரயில்வே ட்ராக்கு, ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இம்பாசிபிள். அதனால் அவங்க புது ரூட்டே கொடுத்துட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, மேப் பண்ணிட்டாங்க அவங்க. அது வந்து அது விஷயமா வந்து நான் இன்ஃபேக்ட் அடுத்து அவங்ககிட்ட மீட்டிங் உட்கார போகிறேன். டீட்டெயிலாக ஒரு மீட்டிங் உட்கார்ந்து செஞ்சு டெஃபினட்டாக அடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அதை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க செய்கிறாங்க, அது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஸ் இட் இஸ் பொறுத்த வரைக்கும் மேம்போக்காக தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட்
இன்னைக்கு திருச்சி இந்த பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, அந்த கரூர் அந்த திருச்சி கரூர் இது பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டிருக்கு, விபத்துகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ஆர்டிஓவே அவங்க இறந்துருக்கிறாங்க அவங்க. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கண்டிப்பாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சுரங்கப்பாதை அமைக்கும் போது உள்ள பகுதி மக்கள் காலி பண்ணுற வேண்டிய வேலை இருக்குது. அவங்க வந்து நீங்கள் மஞ்சத்தில் சொல்கிறீங்களா? அரியமங்கலம். சரி. அவங்க வந்து இப்போ மாற்று வழி அவங்க என்ன இருக்குது, இடம் பண்ணிக்கலாம், அவங்க காலி பண்ணிடணும்ல, அந்த இடத்துக்கான அமௌண்ட் யார் தருது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அது எப்படி நீங்கள் இல்லை, அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் அங்கே அதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 15 வருஷ கோரிக்கை, கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்கள் அங்கே வாசிக்கிறாங்க. தண்டவாளத்துக்கு இந்த சைடு அந்த சைடு பொறுத்த வரைக்கும். அங்கே என்னென்னா அங்கேயுமே பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே ரொம்ப சவால்கள் இருந்தது. இருந்தாலுமே இவ்வளோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம்னால விபத்துகள் நிறைய நடக்குதாங்க. நிறைய ட்ரெயின் அடிபட்டு நிறைய பேர் இறக்குறாங்க, நிறைய பேர் அதை தாண்டி கடந்து போகிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ சர்வேயர் வச்சு நம்ம அளந்துட்டோமோ, சர்வேயர் வச்சு அளந்து முடிச்சாச்சு. அதில் சில ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அதை சிலதை சொல்லுவோம். நாம் ஒரு 4-5 வீடுகள் பொறுத்த வரைக்கும் அங்கே கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அது பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா நம்ம சார்பில் இருந்தேன்னா அங்கே பகுதி மக்கள், அங்கே ஜமாத்தில் இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே பகுதி நம்முடைய கவுன்சிலர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சைடில் வந்து பேச நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் 20,000 பேர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம். அது நீண்ட கால கோரிக்கைகள். ஆமாம், சில பேருக்கு ஒரு அவசரங்கள் கொடுக்கலாம், ஒரு 4-5 பேருக்கு வந்து பிரச்சனை ஆகலாம். ஆனால் மக்களுடைய அங்கே இருக்கிற அந்த பகுதி மக்களுடைய முக்கியமான பிரச்சனைனால நீங்கள் அது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நாளை ஏன்னா ரயில்வே துறை நமக்கு இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணதுக்கு பண்ண வந்திருக்கிறாங்க. நாளைக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்து செஞ்சு பண்ணீங்கன்னா அது கெட்டு போயின்னு சொல்லிட்டு இப்போ கூட நான் வாகனத்தில் வரும்போது நான் சொல்லிட்டேன், முதல்ல நீங்கள் பண்ணிட்டு நம்ம அமைச்சர் நம்ம அந்த பகுதியை சார்ந்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமல்கிட்ட நானும் அது விஷயமா இது வரைக்கும் என்னென்ன பேசியிருக்கு, ரயில்வே துறை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன சவால்கள் இருக்குது, நம்ம அமைச்சருடைய உதவியை நான் அதை இது பண்ணிட்டு தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இப்போதைக்கு வந்து அந்த வேலை பண்ண போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு தற்காலிகமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ட்ராக்கை தாண்டி போகிறதுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு இது மாதிரி ஒரு அதை ஏறி போகிற மாதிரி தான் போகணும். நம்ம டெம்பரரியாக அது வேலை முடியும்னா பெரிய கிரெயின் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த வேலையை பண்ணணும். அப்போ அதையும் அவங்க சொன்னாங்க, ரயில்வே துறைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு இடைக்கால ஒரு கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யணும் வேலை முடிகிற வரைக்கும். அந்த சுரங்கப்பாதை வரது உறுதியாக இருக்கா? இல்லை, அது சொல்லிட்டாங்க. இப்போ சர்வேயர் வச்சு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. இட் இஸ் டூவபிள் தான் சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் பொறுத்தவரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கடைசி எங்கே போனோமோ இல்லை போனது போயிட்டாங்க எல்லாம் கிடையாது. இல்லை, நீங்கள் அரியமங்கலம் கேட்டு லாஸ்ட் வீக் போன நடனமோ ஒரு 3 இடத்துல போய் அதை நம்ம சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அரியமங்கலம் தானே? அது அரியமங்கலம். சாரி அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்ஃபேக்ட் போன விசிட் போயிருக்கும்போது அங்கே வந்து சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து முக்கியமான இன்னொரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாங்கள் பார்த்தோம். அங்கே இருக்க ஜனங்களாம் சரி இங்கேருந்து பண்ணலாமே அங்கேருந்து பண்ணலாமேன்னு சொல்லும்போது நாங்கள் போனோம். ரயில்வே துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க. பல இடங்கள் அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி போகும்போது எப்படி நாங்கள் போட முடியும், செய்ய முடியும். ப்ளஸ் அங்கே மிகப்பெரிய ஒரு கால்வாய் ஒன்று போகுது. கால்வாய் போகிறதுனால ப்ளஸ் ஆக்கிரமிப்புகள் ரொம்ப ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அது பெரிய பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இந்த சப்வே போடும்போது 2 சைடில் ஆக்சஸ் க்ரியேட் பண்ண உங்களுக்கு. அதுவுமே நானே சில ப்ராக்டிக்கலாக சொன்னேன், சார் இப்படி பண்ணலாமேன்னு. அவங்க வந்து டோட்டலி நாட் பாசிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே நான் ஒரு ட்ரோன் வச்சு கூட இது பண்ண சொல்லியிருக்கேன். ட்ரோன் வச்சு ஸ்டடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டோப்போ ஒரு இது கிடைச்சதுன்னா அப்போ யாராவது இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் டிஃபி அந்த இடத்துல பார்த்தா ரயில்வே ட்ராக்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சு போகும்போது நீங்கள் டெம்பரரியாக கூட நீங்கள் எதுவுமே படம் போட முடியாது. ஸோ டோட்டலி இம்பாசிபிள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இம்பாசிபிள்னே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். சாரி, நான் வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிடுறேன். சார், இந்த மஞ்சத்தில் ரயில் இது சுரங்கப்பாதை சொல்லுங்கள் சார். இந்த வருஷத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர். எஸ் நானும் இதே தான் டவுட் தான் கேட்டேன். இந்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பரானு கேட்டேன் நான். அது அவங்க என்னன்னா அது வந்து ஆல்ரெடி ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அது அப்படியே வேறு இடத்துல ஃபேப்ரிகேட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வச்சுருவாங்க. மற்ற அந்த 2 சைடும் வந்து ரேம்ப் மாதிரி போட்டுருவாங்க. இதே இதை கேட்டேன், மழை வேறு வருதே செய்தே இல்லை சார், நாங்கள் வேறு இடத்துல பண்ணிடுறோம். நாங்கள் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே மேக்ஸிமம் நாங்கள் முடிச்சிடும்னு சொல்லியிருக்கிறேன். அது பண்ணிட்டு தான் மேலே ட்ராக்கே கொண்டு வர போகிறாங்க. இப்போ சுரங்கப்பாதை அமைக்கிற அதிகமாக தண்ணி தெரியுது. அந்த காரணங்களுக்காண்டி தான் அவங்க வந்து அந்த சுரங்கப்பாதையை நான் நீயும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருந்தேன், மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஏன் பண்ண முடியாதுன்னா ஆழம் நாங்கள் போக முடியாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற வாட்டர் டேபிள் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால நாளைக்கு தண்ணி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கட்டி முடிச்சு பிறகு வர பிரச்சனை வந்துடும், யூஸ் பண்ண முடியாத மாதிரி பிரச்சனை வந்துடும். அதனால தான் நாங்கள் இந்த இவ்வளோ காம்பேக்டாக
நாங்கள் போடுறோம்னு சொன்னாங்க. அது விவேகானந்த நகர்லையும் சொன்ன பார்க்குறீங்க, அதுலேயும் தண்ணி இருக்குது. அதே மாதிரி நார்த்தனையும் கட்டியிருக்காங்க, அதுலேயும் தண்ணி நின்று தான் இருக்குது. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த பிராணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதை சொல்லியே சொன்னாங்க. நான் காரணம் ஏன் இது இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம்னு சொன்னதுக்கு முடியாது சொன்னது காரணம் தான். பெங்களூரு திருப்பதி அந்த இன்ட்ராசிட்டி எக்ஸ்பிரஸ் சொல்லி பேசியிருந்தாங்க. இல்லை பெங்களூர் திருப்பதி இல்லை, பெங்களூர் திருச்சி திருப்பதி தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னோடய விஷ் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டது வந்து திருச்சி திருப்பதி, திருச்சி பெங்களூரு, திருச்சி கொச்சின் கேட்டிருந்தேன். 3 கேட்டிருந்தேன் நான். அப்போ இனிஷியலாக அவங்க என்ன சொன்னால், இனிஷியலாக ஒரு ட்ரெயின் தான் அவங்க இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ ஹேவ் டு கெட் அப்ரூவல். இது இனியும் அப்ரூவல் ஆகலை. திருச்சி திருப்பதி தான் நான் சொல்லியிருக்கேன், சரின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் ஹஸ் செட் ஹி வில் டூ இட்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ ஆல்ரெடி கெட் இட் இன் ரைட்டிங் அண்ட் an approved class to come from the railway ministry. ஓகேங்களா? நாளைக்கு வந்து அரசியல் சார்ந்த ஒரு கேள்வியில் பொறுத்திருக்கு மனவெழுச்சி திமுகவுடைய பொதுக்குழு ஈரோட்டில் 22ஆம் தேதி நடக்குது. ஸோ அந்த பொதுக்குழு மற்றும் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, எங்களுடைய நிலைப்பாடு, அரசியல் சார்ந்த கேள்வியில் பொறுத்தவரைக்கும் பத்திரிகை துறை நண்பர்கள் நாளைக்கு இதே இந்த ஆஃபீஸில் நீங்கள் 2 மணிக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ பின்னாடி சிரிக்கிறார் அவர். இல்லை தயவு செய்து ஒரே சொல்லிடுறேன் நான். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம். அந்த எந்த நோக்கத்துக்காண்டி இதில் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தோமோ அந்த நோக்கம் தொடருது. நாளைக்கு இது குறித்து விரிவான உங்களுடைய கேள்விக்கு விரிவான பதில்கள் அளிக்கப்படும். அவ்வளோதான். நீங்கள் என்ன இது பார்த்தாலே போடுவீங்க, போட்டுருவீங்க. இது ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. ஜனங்க விரும்பி அவங்க ரொம்ப விருப்பத்தோட இதோட இது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்லாம் பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து இதை பற்றி போடுங்க. ஆனால் இப்போ வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரம்ப் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற நிப்பாட்டம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவர் நிலைப்பாடை மாற்றிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா? நீங்கள் அவர் நிலைப்பாடை மாற்றினாங்க, நான் மாற்ற மாட்டாங்க நிலைப்பாடு. நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாங்க. ட்ரம்ப் உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், திருச்சி அரசியல் எல்லாமே நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். நல்ல ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறேங்க. நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க. நீங்கள் நாளைக்கு